சேர்ந்து மகளுக்கு ஒரு பெயர் வைக்காங்க. என்ன பெயர் வைக்காங்க? வல்லமை தவத்தால் வல்லவன் என்றும் அரக்கன் குடத்தில் பிறந்ததனால் அரக்கன் என்றும் அவன் அரக்கன் என்று அரக்கு இருக்கேன். ஆமா, அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று பெயர் சூட்டிருக்காங்க. சரி, இப்படி பெயர் சூட்டிருக்கேல அவன் எப்படி எல்லாம் வளர்ந்து வருகிறான் தெரியுமா? எப்படி வருகிறான்? நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணம் வளரும் பிள்ளை சந்தீர் வளர்ந்து வாரம் வல்ல ஒரு வயதான் இருவன் உச்ச 3 வயதுமா 3 நல்ல வயது முடிரைக்கு காது 4 நல்ல வயது நடந்தோடி விலை 5 நல்ல வயதுமா 5 நல்ல வயதுமா அரக்கனான பலனுக்கு 5 நல்ல வயதுமாச்சு 5 நல்ல வயதுமாச்சு அரக்கனான வல்லரக்கு அரக்கன் பாலனுக்கு ஆமா 1 வயசாச்சு 2 வயசாச்சு ஆச்சி 3 வயசாச்சு 4 வயசாச்சு 4 ஆச்சி ஆமா 3 வயசுல ஆமா முடிரைக்கு காது குத்தியாச்சு காது குத்தியாச்சு ஆமா 4 வயசுல ஏமா காது குத்துனா கம்மல் போடணுமே ஆமா ஆமா போட்டுருவாங்களா ஆம்பளை பையனுக்கு முடிய வச்சு காது குத்துறாங்களா அப்ப கம்மல் போட வேண்டாமோ 4 வயசுல அங்க எங்க ஓடி ஓடி அலைதான் சரி 5 நல்ல வயதாச்சு பாலனுக்கு 6 வயசு பிறக்க போகுது ஆமா 6 வயசுல எங்க கொண்டு சேர்ப்பாங்க உங்களை எங்க கொண்டு சேர்த்தாங்க சேர்த்திருந்தா தானே அந்த கரெக்டா தெரியுங்களா ஆமா அந்த நேரத்துல யாவும் இல்லை அவ்வளவுதான் அரக்கன் பாலனுக்கு 6 வயசாச்சு 6 வயசுல இப்ப 1ஆம் கிளாஸ் கொண்டு சேர்த்துருவாங்க ஆமா ஆனா இப்போ 3 வயசுல கொண்டு எல்கேஜில பிடிச்சு போட்டுறாங்க 3 வயசுலயா ஆமா எங்க ஊர்ல எல்லாம் 5 மாத்தையில குழந்தைய கொண்டு போய் அங்கன்வாடின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்ல ஆமா அங்க போய் பெரிய வட்டுப்பட்டியில அள்ளி கொண்டு குப்பரை தட்டிடுவா அவ பேரு ஆயா அந்த ஆயா அவளுக்கு ஆயா நீ ஏமா பேரு அந்த ஆயெல்லாம் கிளீன் பண்றதுனால ஆயான்னு பேரு ஆமா ஆமா அந்த காலத்துல வந்து 5 வயசுல பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னா பையனை கொண்டு போய் காத்த தொட சொல்லுவாங்க காத்த தொட்டா தான் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க ஆமா என்னையும் காத்த தொட சொன்னாங்க நானும் தொட்டேன் டீச்சரோடைய காத்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கொல்லையில விட்டுட்டாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கல அவ்வளவுதான் அன்னைக்கு விட்டவன் தான் படிப்பேன் இது வரைக்கும் தொடலைய அரக்கனான பாலனுக்கு 6 வயசாச்சு 6 வயசுல பாடக சிலையில சேர்க்கணும் அல்லவா ஆமா எப்படி படித்து வருகிறான்னு பாருங்களேன் எப்படி வருங்க அங்க சொன்னேன் போதும் 6 நல்ல வயதானி யாரு சுவடி தான் 7 நல்ல வயது என் சுவடி தான் 8 நல்ல வயது இலக்கணமும் தான் 10 நல்ல வயது பலகளையும் தான் யானை ஏற்ற புதிய அத்தனையும் தான் படிக்காத பாடையில் எழுதாத எடுமில் படிக்காத பாடமில்லை படிக்காத பாடமில்லை எழுதாத எடுமில் 6 வயதிலே அரிசுவடி பண்படித்தான் சரி 7 நல்ல வயசுல ஆமா என் சுவடி தான் படித்தான் 8 வயசுக்குள்ள என்னாச்சு இலக்கணத்தை படிச்சு முடிச்சான் இலக்கணம் பூரா 8 வயசுல முடிச்சிட்டான் ஆமா சரி அவன் படிக்காத பாடம் இல்லை எழுதாத ஏடும் இல்ல ஏடே கிடையாது ஆமா இப்படி இருக்கும் பொழுதுல அம்மா வல்லரக்க பாலகனுக்கு 24 வயசு ஆச்சு 24 ஆச்சு ஆமா கல்யாண பருவம் வந்தாச்சு ஆமா ஆமா பையன் வயசுக்கு வந்துட்டான் இப்ப 24 வயசுல கல்யாணம் முடிச்சிரணும் ஆமா 24 வயசுல ஆமா ஆமா இல்லன்னா அரசாங்கத்துல கேள்விக்குறி வரும் உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் கல்யாணம் முடிக்காம இருக்க அப்படிங்கிற பிரச்சனை வரும்
ஆனா இப்போ 18 வயசுலயே சரி ஆமா கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவாங்க. என்ன அவசரமா கல்யாணம் முடிக்க போய் தான் அவஸ்தையில போய் முடியுது. சரி இப்படி இருக்கும்போது ஆமா 24 வயசாச்சு பாலகனுக்கு. ஆமா இனி ரிஷிமுக வண்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியாலும் சரி தன் மகனுக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா பவள கண்ணி என்ற பெண்ணை பார்த்து பவள பண்ணி ஏன்னா முதல்ல கன்னியா தான் வராங்க, அப்புறம் போக போக தான் தெரியுது. சரி ஆமா சரி பவள கண்ணி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு வைத்தார்கள். திருமணம் முடிஞ்ச உடனே வல்லரக்க பாலகன் எப்படி வாழ்ந்து வருகிறான் தெரியுமா? எப்படி வருகிறான்? மனமுடிந்த வல்லரக்க என் மகிழ்வுடனே இருக்கும் என் மன்னனான ரிஷிமுக என் மனதுக்குள்ள எண்ணூர் என் ஆதி நல்ல பாதாள என் அரசாட்சி செய்யவே என் என்பதாக மனதில் என் குலகுருவிடம என் குதுகலாமா ஏது அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் என் குலகுருவும் எது சொல்வான் மனமுடிந்த வல்லரக்கன் மகிழ்வுடனே இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும்போது புது மாப்பிள்ளை இல்லையாமா? மகிழ்ச்சியா தானே இருப்பாங்க. 3 மாசத்துக்குள்ள நல்லா தான் ஓடும். 3 மாசத்தை தாண்டி ஓடுனா முகம் சுளிக்கும். அப்படி ஆக்கிடுவாவா? என்ன செய்ய? கல்யாணம் முடிஞ்ச பாட பார்த்தா எனக்கு தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா ஒரு பொறுப்பு கொடுக்கணும்லவா? ஆமா பொறுப்பு வந்துறணும். ஆமா நம்ம வீட்டு பொறுப்பு கொடுத்தாச்சுன்னு வைங்க. ஆமா பையனுக்கு நாட்டு பொறுப்பு கொடுக்கணும்லாமா? ஆமா அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா சரி இப்போ ஆதி பாதாளத்தை அரசாட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி வல்லரக்கனுக்கு ஆமா ரிஷிமுக வர்ணன் குலகுரு சுக்ராச்சாரியிடமிதிலே சொல்கிறார். உடனே சுக்ராச்சாரி பட்ட சூட்ட வேண்டும் என்று சொல்லி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்லாமா? ஆமா சுக்ராச்சாரி இடமிதில சொன்ன உடனே வல்லரக்கன் பாலனுக்கு பட்ட சூட்ட வேண்டுமென்று ஆமா மகுடத்தை தூக்கி தலையில் வைக்கிறார்கள். தலையில தூக்கி வைக்காங்க மகுடத்தை. ஆமா மகுடமானது கீழே சரிகிறது. சரியப்ப நேரம் சரியில்லை உங்களுக்கு. ஆமா செங்கோல் மகுடம் ஏன் சரியுது? நேரம் சரியில்லைனே. சரி செங்கோலானது கையிலே கொடுக்கிற போது செங்கோலானது வளைகிறது. உடனே பார்த்தார் குலகுரு. சரி அப்ப ஆசாரி சரியில்லை. சரி தலையில் வைத்த மகுடமானது சரிகிறது. கையில் குறித்த செங்கோலானது வளைகிறது. ஆகையால் நீதி நேர்மையோட நீ ஆட்சி செய்தால் மட்டுமே ஆமா ஆதி பாதாளம் பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் பாதாளத்தில் மழையும் இருக்காது, தண்ணி இருக்காது, பஞ்சமா இருக்கும் என்று சொல்லல. நம்ம ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு வைங்க, அந்த நாட்டுல உள்ள மண்ணு நல்லா இருந்தா தான் அந்த நாடு நல்லா இருக்கும். ஒரு வீடு நல்லா இருக்கணும்னு வைங்க, வீட்டுல இருக்காருக்கு பாருங்க மனவாட்டி தாய்மார்கள், அவங்க நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும். நாட்டுக்கு வாய்க்கணும் நல்ல மண்ணே, சரி வீட்டுக்கு வாய்க்கணும் நல்ல மனைவி. ஆமா அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள, எங்களுக்கெல்லாம் வாய்க்காம தான் உருண்டுகிட்டு வரோம். ஆமா சரி இப்படி இருக்கும் பொழுதுல மன்ன பாலகனுக்கு மகுட சூட்டியாச்சு. எப்படி சூட்டி வருகிறான் தெரியுமா? எப்படி சூட்டினார்கள்? மகுடமது சூட்டிய மன்னனான வல்லர் ஆதி நல்ல பாதாள அரசாட்சி செய்து ஆண்டு வரும் வேலை சிவ சிவா சொன்னவர் செவிட்டில் அடித்து விடுத்து அரகர சொன்ன அளவில் எட்டு அடித்து பகவான் என்று சொன்னவர்
ஆமா வரிசை மீறி ஆண்டதுனால முதல்ல வந்து நல்லா தான் ஆண்டான். ஆமா அப்புறம் போக போக தான் மனசு மாறுது. ஆமா நம்ம கஜானா காலியாவ மனசு மாறுது. ஆமா நம்ம கஜானா காலி ஆகிக்கிட்டு இருக்கு. நேர்மையா ஆட்சி செஞ்சா துட்டு சேர்க்க முடியல. நம்ம ஆட்சி அப்ப வந்து தவறா பண்ணு நினைச்சேன். ஒரு நாள் காலை வேளையில் அரண்மனையில் உள்ள கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். ஆமா காலியா இருக்கு. பெருமை இருக்கு. கஜானா பெட்டியானது காலியாக இருந்தது. காலியா இருக்கு. உடனே வல்லரக்க பாலகன் நாட்டு மக்களின் மீது வரிகள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி எப்படி எல்லாம் வரிகள் செலுத்தி வருகிறான் தெரியுமா? எப்படி எல்லாம் வரிகள் செலுத்தி வருகிறான் தெரியுமா? எப்படி? அட்டுவரி மாட்டுவர் அளவில்லாத வரிகள் ஒரு கூடம் தண்ணி ஒரு பயணம் தீர்வை கை வீசி நடப்பதற்கு கால் பணம் தீர்வை அரைக்கீரை விற்றவனுக்கு அரை பணம் தீர்வை முப்பாவித்தை விற்றவனுக்கு முக்கால் பணம் தீர்வை வரிகள் போட்டு ஆண்டுவார் வரிகள் போட்டு ஆண்டுவார் வல்லரக்க மக்களின் மீது ஆட்டு வரி ஆமா ஒரு கூட தண்ணி எடுத்தா ஒரு பணம் கட்டணும். ஒரு காசு வரி போட்டான். ஆமா கை வீசி நடந்தவருக்கு கால் பணம் தீர்வை போட்டான். கை வீசி நடந்தா காசு வரி போட்டானம்மா. தலையில கொண்டையில பூ நிறைய வச்சிருந்து அதுக்கு ஒரு வரி போடுதான். ஆமா அளவு கொண்டையே கொண்ட அவங்களுக்கு வரி கம்மி. அது கொஞ்சம் குறைஞ்ச வரி. ஆமா முருங்கைக்காய் விற்றவருக்கு முக்கால் பணம் தீர்வை போட்டான். தீர்வை போடுதான். ஆமா சரி இப்படி வரிகள் போட்டு வரும் பொழுதுல நம் நாட்டின் மக்களின் மீது மட்டும் வரிகள் போட்டா போறாது. கட்டாதவங்களுக்கு வீட்டை சீல் வைக்கும். ஆமா 56 தேச மன்னர்களிடமும் வரிகள் கேட்க வேண்டும் என்று சொல்ல எப்படி வரிகள் கேட்கிறான் தெரியுமா? எப்படி கேட்கிறான்? எப்படி கேட்டான்? எப்படி அம்மா கேட்கிறான்? அரக்கனோட இடமதி மந்திரேயும் ராணலை 56 தேசம் வல்லரக்க பாலனு கப்ப பண கட்டவே கை கட்டி நிற்கவே இருசா பணம் கட்டவே ஏவல் பணம் கட்டவே பகுதி பணம் கட்டவே பயந்து நீங்கள் நடத்த வேண்டும் என்பதாக மந்திரி மன்னர் வீட சொன்னாவோ அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு மன்னர் எல்லாம் எது சொல்வா மந்திரி 56 தேச மன்னரிடம் சென்று ஆமா கப்ப பணம் கட்ட வேண்டும். நீங்க கை கட்டி நிக்க வேண்டும். பகுதி பணம் கட்ட வேண்டும். பயந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்பதாக சொல்ல உடனே 56 தேச மன்னர்களும் 12 வருட காலமாக பாதாளத்தில் மழையும் இல்லை தண்ணியும் இல்லை. ஆமா பஞ்சமா இருக்கிறதே. இப்படி நாங்கள் எப்படி வரிகள் செலுத்த வேண்டும் என்று சொல்ல நாட்டுல 12 வருஷம் மழை இல்லைன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? ஆமா நாடு அம்மா
நல்லா இல்ல, பஞ்சமா ஆடுது, தலைவிரிச்சு ஆடுது. ஆமா. இப்படி இருக்கும்போது 12 வருட காலம் மழை இல்ல, எங்களுக்கு பஞ்சமா இருக்கு. அதனால எங்க மண்ணை வந்து பஞ்சப்படியும் தரல, மக்கள்லாம் நாங்கெல்லாம் வாட்டத்துல இருக்கோம். ஆமா. இப்படி சொல்ல 56 தேச மன்னர்களும் ஆதி பாதாளத்தின் மீது படைகள் எடுப்போம் என்று சொல்லி மந்திரியை அடித்து விரட்டியாச்சு. ஆமா. உங்க மன்னரை போய் வர சொல்லி ஒருபொழுதும் தர மாட்டோம், நாங்க பணிஞ்சு நடக்க மாட்டோம், இறுதியா போருக்கு தயாருன்ட்டாங்க. ஆமா. இப்படி நீங்க ஊருக்கு தயாராவுங்க. இப்படி சொல்ல உடனே மந்திரியானவர் எப்படி ஓடி வருகிறார் தெரியுமா? பயங்கொண்ட மந்திரியும் பாதாளம் ஓடி வாரா, அரக்கனோட இடமதியில ஐயாவே வல்லரக்கா 56 தேசம் மன்னோ கப்ப பணம் கட்டவில்லை, கை கட்டி நிற்கவில்லை. 56 தேசம் மன்னோ பாதாளத்தின் மீதல்லவோ படையெடுப்போம் என்றார்களே. அந்த வார்த்தை காதில் கேட்டு அரக்கணங்கே எது சொல்வ மந்திரியானவர் 56 தேச மன்னர்களும் ஆதி பாதாளத்தின் மீது படையெடுப்போம் என்றார்கள். சண்டைக்கு தயாராவுங்க. ஆமா. அவங்க கப்ப பணம் கட்ட மாட்டேன்ட்டாங்க, வரி பணம் கட்ட மாட்டேன்ட்டாங்க. அதனால் இறுதியா சண்டைக்கு தயாரா இருக்காங்க. ஆமா. இப்படி இருக்கும் போதுல உடனே நீங்க இந்த 56 தேச மன்னர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஆமா, பகவான் இடத்திலே போய் தவம் செய்து செய்ய வேண்டும். ஆமா, எரிக்கும் வரத்தை வாங்க வேண்டும் என்று சொல்ல உடனே அரக்கனான மன்னன் எப்படி கிளம்புகிறான் தெரியுமா? எப்படி கிளம்பினான்? ஆண்டவனை நினைப்பதற்கு அறிந்தவசி செய்வதற்கு மன்னன் போல இருந்தவன் ஆண்டி போல வடிவம் கொண்டான், கழுத்ததியில உச்சிர காவதியில இடைவே வல்லரக்கராசூதனோ பாதாளம் ஓடிவா வனமலை வனங்கடன் வயல் பல நாடுவில் மாவு கொண்டு தரைமேலி மஞ்சனைய கோலம் சந்தனத்தல் மாவுவன் சந்தனத்தல் தரைமேலி மஞ்சனையால் கோலம் போட்ட அவரே பன்னீராலே கோலம் போட்ட வல்லரக்கராச்சுதன் சந்தனத்தால் தரைமெழுகி மஞ்சளையால் கோலம் போட்டு ஆதிவள்ளி கையிலே விட்டு அரசாட்சி செய்வதற்கு வருகிறான். இப்படி வரும் பொழுதுல ஆமா, இப்படி இருக்கும் பொழுதுல வடக்கு முகமாக இருந்து கணபதி ஹோமம் செய்து தவம் செய்து வருகிறான். ஆமா, கண்களை மூடி கைகளை வைத்துக் கொண்டு கரங்களை ஏந்தி ஆமா தவம் செய்து வருகிறான். தவம் இருக்க நிலையில வல்லரக்க மன்னன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? காற்றடித்து மணல் கூவி கரையான் பூச்சி மேல் பட பள்ளி எல்லாம் பழசி ரோமம் எல்லாம் சடைகள் தலைமாட்டில் முளைத்த தலைமாட்டில் பூச்சோரி கொண்டையில சில ஊரி கூடு கட்டி முட்டை 12 வருட பாரதவும் செய்துவா வல்லரக்க ராசூத அசையாத
கைலாசமோ அங்கும் இங்கும் அசையுதை பார்த்தாலே பார்வதி பார்த்தாலே பார்வதி என் பகவானிடம் எது சொல்வான் பகவானிடம் இமயமலை சாரலிலே ஆமா வல்லரக்க ராட்சதன் ஒரு மனுஷன் ஒரு 12 வருஷமா ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப ஒரு மனுஷன் காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரே இடத்தை விட்டு எந்திக்காம உட்கார்ந்துருந்தான்னு வைங்க. இல்ல சாமி, காலையில உட்கார்ந்த மனுஷன் சாயந்தரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்தா சாயந்தரம் அவர் எந்திரிச்சாருன்னா அவருக்கு பாதி வேட்டி இருக்காது, கரையான் தின்றும் அரிச்சிரும் கரையான். அப்ப 18 வருஷமா ஒரே இடத்துல இருக்கவன் எப்படி இருப்பான்? ஆமா, தாழ்வாட்டுல இருந்து கலை வரைக்கும் கரையான் அரைச்சு போய் இருக்கு. கரையான் வந்து கரையான் முடிச்சு கரையான் புத்தாகி புத்துக்குள்ள போய் இருக்கான். ஆமா 12 வருஷம் கால் மாட்டுல மரம் எல்லாம் முளைச்சாச்சு. அதுல வந்து அந்த புத்துல போய் காக்கா இருந்துன்னு வைங்க, எச்சம் போட்டு போயிரும். அதுல முளைக்கும் பாருங்க பெரிய ஒரு ஆலமரம், அப்படி முளைச்சிருக்கு ஒரு ஆலமரம். ஆமா, தலைமாட்டுல சரி குருவி எல்லாம் கொண்டு கும்மாளம் குருவி இருந்து கூடு கட்டி இருக்கு, முட்டை போட்டு குஞ்சு போய் தலையில உட்கார்ந்து குடும்பம் நடத்துது. ஆமா, நடத்தட்டும். இப்படி எல்லாம் இருக்க ஆதி கைலாசம் சரி இவனுடைய தவத்தால அங்க இங்கேயும் அசையுதம்மா. உடனே பார்த்தால் பார்வதி, ஆமா நம்ம அசையாத கைலாசம் ஏன் திடீர்னு ஆடுகிறது அசைகிறது? ஆமா, இது என்ன விவரம் என்று கேட்க நம்ம பகவானிடம் கேட்கணும். ஆமா, அப்படியா? அப்படி என்று கேட்க உடனே பகவானிடம் சொன்னபோது பகவானானவர் நந்தி தேவனை தான் அழைத்தார். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி அழைத்தார்? வாரும் பிள்ளை நந்தி தேவா, வார்த்தை ஒன்று சொல்ல ஆதி நல்ல பாதா அரசாட்சி செய்து வல்லரக்க பால ஆதி வெள்ளி கைலைக்கு ஆதி வெள்ளி கைலைக்கு அழைத்து வர வேண்டுமையா. சிவபெருமான் நந்தி தேவரை வரவழைத்து ஆமா ஆதி நல்ல பாதாளத்தை அரசாட்சி செய்து வருகிற போது வல்லரக்க மன்னனை நீ உடனடியாக ஆதி கைலாசுக்கு அழைத்து வர வேண்டும் சொல்லி 2 குளிகைகளை கை கொடுத்தார். தவம் இருந்த பாலகனை கைலாசத்துக்கு அழைச்சிட்டு வாப்பா, அவனுக்கு தகுந்த வரம் கொடுக்கணும். அவன் நல்லா வந்து தவம் இருந்திருக்கான், அவனுக்கு வரம் கொடுக்கணும்ல. ஆமா, இப்படி என்று சொல்லி 2 குளிகையை கையில கொடுக்கிறார். உடனே மந்திரியானவர் நந்தியானவர் 2 குளிகையை வாங்கி கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? எப்படி வராரு? அதிவெள்ளி கையிலை விட்டு யார நந்தி வாரா இமய மேல சாரல் ஈசன் தூதன் வாரா ஆதி நல்ல பாதா அரசாட்சி செய்து 12 வருட பாரதாவும் செய்துவா வல்லரக்க ராட்சதனோ அங்கும் இங்கும் தேடிவா அரக்கனையும் காணா ஆழமேற சோழனி ஆழமேற சோழனி நந்தி சேரம் அமர்ந்திட்டாரே ஆலமர தோளாயே நந்தி தேவா மட்டும் கேக்குது. ஆமா, அந்த நாம மட்டும் கேக்குது. ஆமா, உடனே நந்தி தேவர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அரக்கனோட இடமதிக்கு போனாங்க. போன பிறகு அரக்கனிடத்திலே சென்று அந்த நந்தி ஈஸ்வரனவர் அரக்கனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? என்மகனே வல்லரக்கா வல்லரக்கா
அழகு நந்தி அழைத்ததையும் இந்த வல்லரக்கன் தாலி நினைத்து அவன் புற்றை விட்டு இறங்கி வந்து நந்தி தேவனை பகவான் என்று 3 நேரம் சுற்றி வந்து முக்கண்ணன் என்று சொல்லி அவன் வல்லரக்கன் வணங்கும் போது வாடா வாடா வல்லரக்கா வாடா வாடா வல்லரக்கா எங்கள் வார்த்தை உண்டு சொல்ல கேளு. ஆண்டவன் நான் இல்லைப்பா, ஆண்டவன் நான் இல்லை அப்பா அப்பா வல்லரக்கா உன்னை கைலாசம் தன்னதில கடவுள் சிவபெருமா அழைத்து வர சொன்னாரப்பா. நீ என்னோடு வந்தாயானா நீ ஈசனை கண்டிடலாம். அந்த பகவானுடைய இடமதில் வேண்டியதோர் வரங்களையும் நீ விவரமாக வாங்கிடலாம். வாடா வாடா வல்லரக்கா வாடா வாடா வல்லரக்கா ஆதி கைலாச பர்வதத்தில் ஆதி பொன்வெளி என்னும் கைலாச மலையில் ஆண்டவன் தூதுவன் நந்திகேசன் அரக்கனை அழைத்துக் கொண்டு கைலாசம் போகணும் என்று 2 புலிகையை கொடுக்க அரக்கனுக்கு 2 ரெக்கை முளைக்க நேரம் அது ஆகி கொண்டிருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் சீக்கிரமாக போனாதான் எல்லா காரியமும் நடக்கும். எல்லா கடையும் அடைச்சிருவான். ஆகையால வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு கைலாச மலைக்கு வந்து சேர்ந்தார்கள் அல்லவா. அப்படி இருக்கின்ற காலத்தில் பாடுகின்ற அரியப்புறம் எஸ் புவனா ஆதரித்து வில்லிசை குழுவினரை ஆதரித்து நமக்கு பரிசளித்தது யாருமா? செல்வச்சியமான் யாரு? குமார் மாமா. அடுத்து அவங்க குமார் அவர்கள் செல்வியத்தை அத்தை செல்வி. இப்ப பேரு ராசி நல்லா கரெக்டா இருக்க. அவங்க பிள்ளைங்க அத்தை செல்வி எதுர்ஷன் மானிஷா. ஆமா ஆமா இவர்கள் நமக்கு 501 ரூபாயை 4,500 தந்திருக்கலாம். 501 ரூபாயை 5 லட்சமாக பரிசளித்துள்ளார். 5 லட்சம் 5 கோடின்னு சொல்லுங்கம்மா. ஆமா இவர் குடும்ப குலம் கோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? உற்றார் பெற்றார் உறவினர்கள் சொக்காரர் சுபக்காரர் என ஜன பெந்துக்களோடு ஆமா வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகனோட சன்னதி போ வளர வேண்டும். அவர்கள் எந்த முகம் சொல்லிட்டால் அந்த முகமாக திரும்ப வேண்டும். நோய் நொடிகள் இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும். இந்த கணவரியின் கிருபையால் இந்த விநாயகரின் அருளால் அவர்கள் வெற்றி பெற்று வாழ வேண்டும். அப்படியாக நமக்கு அன்பளிப்பு கொடுத்த செல்வச்சிமான் குமார் அவர்களும் செல்வி அவர்களும் எதிர்சன் அவர்களும் அடுத்து மானிஷா அவர்களும் நோய் நொடிகள் இல்லாமல் விநாயக பெருமானுடைய அருளை பெற்று வாழ்க வளர்க என்று வாழ்த்தி வணங்கி கொண்டு அடுத்து வேற யார் அன்பளிப்பு கொடுத்தா? தாத்தா கொடுத்தாங்க. தாத்தா எவ்வளவு கொடுத்தாங்க? தாத்தா பேர் என்ன பேரு? ஐயம்பெருமாள் ஆசாரி தாத்தா. அவர் தான் முதல்ல வில்லுப்பாட்டு எனக்கு துவக்கி வச்சவரு. அதுக்கப்புறம் மகளுக்கு உனக்கு இன்னும் பேத்திக்கும் துவக்கி வைப்பாரு. அப்ப ஏற்பட்ட